பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் தமிழக வெற்றிக் கழகம் விருப்ப மனுக்களை விநியோகம் செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெறலாம் என்று தாவேகா பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 6இல் நண்பகல் 12 மணி முதலும் மற்ற நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் விருப்ப மனுக்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்று என். ஆனந்த் தெரிவித்துள்ளார். இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பிப்ரவரி 6 முதல் தாவேகா விருப்ப மனு விநியோகம் செய்வதாக தாவேகா சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்தான உங்களுடைய கருத்து சார்? களம் காண வேண்டும் என்று கணக்கில்லாதவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் கனவுகளுக்கு சிறகுகள் தருகிற வகையில் விருப்ப மனுவை தாக்கல் செய்வதற்கு தலைமை எடுத்திருக்கிற முடிவு நிர்வாகிகளினுடைய காதில் தேனாய் பாய்கிறது. தாவேகாவின் வரலாற்றில் இந்த அறிவிப்பு ஒரு தித்திப்பான அனுபவத்தை நாட்டுக்கு தந்திருக்கிறது. அரசியல் எதிரியையும் கொள்கை எதிரியையும் வீழ்த்துவதற்கான வீகம் வகுத்து நாடெங்கும் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து ஒரு உயிர் துடிப்புள்ள இயக்கமாக இருக்கிற தாவேகா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது தாவேகா தலைமை. இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்ற பொதுச் செயலாளருக்கும் வெளியிட காரணமாக இருந்த கழக தலைவர் தளபதி விஜய்க்கும் இந்த கட்சியின் ஒரு எளிய தொண்டன் என்ற நிலையில் என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.